அனைவருக்கும் வணக்கம். பெண்ணாயம் சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் எம்.கே. அண்ணாமலை. என்னோட சின்னம் வைரம். ஓட்டுப்பெட்டில் 9வது இடத்துல இருக்கும். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட தேர்தல் வாக்குறுதிகள் தான் பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் பெண்ணாயம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்னா, இது முழுக்க நானும் எனது நண்பர்களும் சட்டமன்ற தொகுதி முழுவதும் பயணித்து அங்கே இருக்கிற முக்கிய பிரச்சனைகளை மட்டும் தான் எடுத்திருக்கோம். பல பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்றதுக்காக குறிப்பிட்ட பிரச்சனை மட்டும் சொல்கிறேன். எல்லா பிரச்சனையும் சரி செய்வோம், எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். இதில் எந்த ஒரு சாதி பேரும் நான் பின்பற்றலை. இதில் எந்த ஒரு சாதி, மதம், இனம், மொழி எதையுமே நான் பார்க்காம மக்களோட அடிப்படை தேவை அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே இந்த பிரச்சனை எடுத்துருக்கோம். கட்டாயம் இந்த பிரச்சனை சரி செய்வோம், நம்மளாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். முக்கிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வாக்குறுதிகளில் 1, 250 கோடியில் கோட்டையூர் ஒட்டனூர் இடையே காவிரி குறுக்கே மேம்பாலம் அமைக்க தமிழ்நாடு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை. அதை நிறைவேற்றுவோம். நாம் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு மக்களோட இணைஞ்சு கட்டாயம் அந்த பாலத்தை கட்டத்துக்கான முழு முயற்சி செய்வோம். சிட்கோ தொழிற்பேட்டை தொடங்குவதற்கு பருவதமலை பஞ்சாயத்தில் ஊராட்சியில் அரசு நிலம் கையகப்படுத்த இன்று வரை ஆரம்பிக்கப்படாமல் உள்ளது. தொழிற்பேட்டை அமைப்போம். இதற்கு கட்டாயம் தொழிற்பேட்டை அமைக்கிறதுக்கான முழு முயற்சி எடுப்போம். நம்ம இளைஞர்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு மாற்றத்துக்கான வழி செய்வோம். கட்டாயம் வேலைவாய்ப்பு உறுதி செய்யலாம். அறநிலைத்துறையின் கீழ் இயங்கும் நாகமலை ஊராட்சியில் உள்ள முத்தையன் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போகிறாங்க. ஆனால் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை. ஆனால் இது நம்ம மாவட்டத்தில் வருவாய் அதிகற்ற கோயிலாகவும் இருக்கிறது. இங்கே பேருந்து வசதி, கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, வாகனம் இந்த பார்க்க கட்டாயம் நம்ம ஏற்படுத்தலாம். அடுத்து பெண்ணாகரம் பேரூராட்சி செலவுன்னு பார்த்தீங்கன்னா, இது 3 தொகுதி அளவில். பெண்ணாகரம் பேரூராட்சி செலவில் பார்த்தீங்கன்னா 12 மற்றும் 8வது வார்டில் உள்ள முள்வாடியை தூர்வாரி சுற்றி கரையமைத்து மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபாதை அமைத்து தரப்படும். பெண்ணாகரம் பகுதியில் அறிவுசார் மையம், அதாவது இன்டலெக்சுவல் சென்டர் அமைக்க அரசுடன் இணைந்து கட்டாயம் செயல்படுத்தப்படும். 1வது வார்டு கிருஷ்ணாபுரம் அணைக்கட்டு தூர்வாரப்பட்டு மேம்படுத்தப்படும். 18வது வார்டில் உள்ள பெரிய மாரியம்மன் கோயில் முதல் கோடியூர் வரை தார் சாலை அமைத்து தரப்படும். 1வது வார்டில் உள்ள குறிப்பிட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட மயானத்திற்கு சாலை வசதி மற்றும் சுற்றுச்சூழல் அமைத்து தரப்படும். இதில் எந்த சாதியை நான் மென்ஷன் பண்ணல, அது கட்டாயம் வார்டில் உள்ள மக்களுக்கு தெரியும். ஏன்னா சாதி பேரை பயன்படுத்துகிறது எனக்கு உடன்பாடு இல்லை. பாப்பாரப்பட்டி பேரூராட்சி செலவில் உழவர் சந்தை அமைத்து கொடுக்கப்படும். சின்ன ஏரியை தூர்வாரி மேம்பாடு பணிகளை செய்வதற்கு வசதியாக 35 ஏக்கர் பரப்புள்ள ஏரியின் நிலத்திலிருந்து கழிவுநீர் கலக்காமல் இருக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு வழிவகை செய்யப்படும். தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டலத்தில் தியாகி சுப்பிரமணிய சிவாவை ஆதரித்து பாதுகாத்த வள்ளல் எம் சின்னமுத்து சமாதி உள்ளது. அங்கு அவரது உருவப்படம் வைத்து நினைவு ஏற்படுத்த முயற்சி செய்வோம். 11 மற்றும் 13வது வார்டில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கிரயம் செய்து பட்டா பெற்று வாழ்ந்து வருகின்றனர். தற்போது அந்த நிலம் கோயில் நிலம் என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். நமது சார்பில் வழக்கு தொடர்ந்து இது கோயில் நிலம் அல்ல என நிரூபித்து பொதுமக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். 6வது வார்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அருகில் முன்னாள் முதல்வர் ஐயா காமராசர் அவர்கள் கட்டிய நூலகம் உள்ளது. இது மிகவும் பழுந்தடியில் உள்ளது. இதை புனரமைப்பது அல்லது அகற்றிவிட்டு புதிய நூலக வசதியுடன் குடிநீர் இணைப்புடன் அமைத்துக் கொடுக்கும். இதனால் அங்கு உள்ள மாணவர்களுக்கு கட்டாயம் உதவியாக இருக்கும். ஏரியூர் ஒன்றிய அளவில் பார்த்தீங்கன்னா, ஏரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இயங்கி வரும் ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை மாற்றி புதிதாக அரசுக்கு சொந்தமான இடத்தில் கல்லூரி கட்டித்தரப்படும். ஏரியூர் பகுதியில் அரசு சொந்தமான இடத்தில் வாரச்சந்தை அமைத்துக் கொடுக்கப்படும். அறநிலையத்துக்கு சொந்தமான பத்ராலி ஊராட்சியில் உள்ள பூச்சூர் மட்டக்கல் கிராமத்தில் உள்ள சென்றாய கோயிலுக்கு பொது கழிப்பிடம் கட்டாயம் அமைப்பு. ஏன்னா மக்கள் பல பேர் போகிறாங்க, அந்த கோயிலுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏரியூர் ஒன்றியம் பஞ்சாயத்து தலைவர்னு பார்த்தீங்கன்னா, நாகமலை பஞ்சாயத்தில் நெருப்பு கிராமத்தில் சிறிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும். ஏன்னா அது முக்கியமான இடமா இருக்குது. இந்த யாமனூர், நாகமலை, இந்த பக்கம் பழையூர் இதுலேருந்து வந்தாலும் அந்த நெருப்புங்கிறது ஒரு முக்கியமான, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000-1500 பேருக்கு மேலே போகிற இடமாகுது. ஒரு சிறிய பேருந்து அமைக்கணும். அடுத்து பழையூர் முதல் வத்தல்பட்டி வரை 7 கிலோமீட்டர் தார் சாலை அமைத்து தரப்படும். தொன்னக்குட்டள்ளி மற்றும் அஜ்னள்ளி ஊராட்சியை தொலைத்தொடர்புகள் ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படும். மக்கள் அதோட கட்டாயம் நம்ம அங்கே ஏன்னா மொபைலுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது. நம்ம எல்லாருமே சேர்ந்து மொபைல் டவர் வைக்கிறதுக்கு அரசாங்கத்தில் பேசி எல்லாம் ஒருங்கிணைஞ்சு கட்டாயம் செயல்படுவோம். தருமபுரி முதல் தொன்னக்குட்டள்ளி ஊராட்சி சிலுவம்பட்டி வரை பேருந்து இயக்கப்படும். இது கொரோனாவுக்கு முன்னாடி பேருந்து வந்துட்டு தான் இருந்திருக்கு.
பெண்ணாகரிலிருந்து இருந்து வரும் பேருந்து தொன்னக்குட்டள்ளி ஊராட்சி மேட்டுக்காரன் கொட்டாய் முதல் பாய்பலம் வழியாக சிடும்பட்டி வரை வழி நீட்டிப்பு செய்து தரப்படும். அடுத்து காரியமங்கலம் ஒன்றியம்னு பார்த்தீங்கன்னா பேகராளி முதல் சவுளுக்கொட்டாய் வரை பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பேகராளி ஊராட்சியில் இருந்து பெரியாம்பட்டி பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி இது வரை பேருந்து இயக்கப்படும். பேகராளி ஊராட்சி கொட்டாவூர் கிராமத்தில் பகுதி நேர நியாய விலைக் கடை அமைக்கப்படும். ரேஷன் கடை. சுண்ணாம்பட்டி முதல் புலிகரை ஊராட்சி கோவிலூர் வரை பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பாலக்கோடு ஒன்றிய அளவில் கமலாப்பட்டி ஊராட்சியில் உள்ள அரசு நிலத்தில் ஆரம்ப சுகாதாரம் அமைத்து தரப்படும். இதன் மூலம் மோதுகுழலி மற்றும் பி கொல்லி ஊராட்சி மக்கள் பயனடைவார்கள். இவர்கள் மருத்துவமனை செல்வதற்கு 20 கிலோமீட்டர் சென்று வேண்டியுள்ளது. இன்னுமே பாருங்க, நம்ம கிராமங்களில் மருத்துவமனை கூட அமைக்கல. 20 கிலோமீட்டர் எப்படி போயிட்டு வர முடியும்? எவ்வளவு பெரிய சிக்கலாக இருக்கும். அடுத்து சோமநல்லி மற்றும் பேகராளி ஊராட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சென்று வர வசதியாக காலை மற்றும் மாலை சோமநல்லி கம்மாளப்பட்டி பாலக்கோடு வழித்தடத்திலையும் மற்றும் பேகராளி பட்டக்கப்பட்டி சவுளுக்கோட்டை பாலக்கோடு வரை வழித்தடம் நீட்டிப்பு செய்து தரப்படும். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி கடமடை பகுதியிலிருந்து பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி புலிகரை வரை தென்மனை ஆற்றிலிருந்து உபரி நீர் கால்வாயில் மூலம் தூர்வாரப்பட்டு விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக கொண்டு வரப்படும். பீவெளி ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்படும். கமலாப்பட்டி ஊராட்சி சோமநல்லி முதல் பாப்பாரப்பட்டி வழியாக பெண்ணாகரம் வரை பேருந்து இயக்கப்படும். இங்கேயும் கொரோனாவுக்கு முன்னாடி பேருந்தெல்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கு. பெண்ணாகரம் ஒன்றிய அளவில் பெரும்பாலை சின்னம்பள்ளி அரகாசலி ஊராட்சியில் விவசாயிகள் பயனடைவதற்கு கால்வாய்கள் தூர்வப்பட்டு நாகாவதி அணையிலிருந்து நீர் திறக்கப்படும். பெண்ணாகரம் மற்றும் ஏரியூர் ஒன்றிய பகுதிகளில் மின்மாற்றி டிரான்ஸ்பார்மர் அடிக்கடிக்கு பழுதடைகிறது. இதனால் தொகுதி முழுவதும் புதிதாக மின்மாற்றி மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும். வட்டுநல்லி ஊராட்சி கோட்டூர்மலை மற்றும் ஏரிமலை கிராமங்களில் ரொம்ப நாள் அவங்களோட பிரச்சனையாக இருக்குது. கட்டாயம் தார் சாலை ஒரு சாலை வசதி கண்ட ஏற்படுத்தி தரப்படும். பெண்ணாகரம் ஊராட்சி அளவில் சத்தியநாதபுரம் மேட்டுப்பட்டி கிராமத்தில் தற்காலிகமாக நியாய விலைக் கடை இயங்கி வருகிறது. இங்கு புதிய நியாய விலைக் கடை அமைக்கப்படும். சின்னம்பள்ளி கலப்பம்பாடி மஞ்சநாயக்கன் நிலை சத்தியநாதபுரம் ஆகிய ஊராட்சிகளுக்கு முறையாக கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படும். சின்னம்பள்ளி கலப்பம்பாடி மஞ்சநாயக்கன் நிலை சத்தியநாதபுரம் அரக்காசனல்லி ஊராட்சிக்கு உட்பட்ட முக்கிய இடங்களில் உயர்மின் கோபுர விளக்கு அமைக்கப்படும். செங்கனூர் ஊராட்சிக்கு துணை சுகாதார நிலையம் அமைத்துக் கொடுக்கப்படும். தித்தியப்பள்ளி ஊராட்சியில் மயான வசதி இல்லை. தித்தியப்பள்ளி ஊராட்சியில் மயான வசதி இல்லை. அனைவரும் பயன்பெறும் வகையில் அரசு புறம்போக்குகளில் 3 ஏக்கர் அளவுக்கு மயான வசதி ஏற்படுத்தி கொடுத்து சுற்றுச்சுவர் அமைத்து தரப்படும். பிளினூர் ஊராட்சி கௌரி சிட்டிப்பள்ளி கிராமத்தில் ரேஷன் கடை கட்டி கொடுக்கப்படும். பள்ளிப்பட்டி ஊராட்சி காரியப்பநல்லி கிராமத்தில் பகுதி நேர இயங்கி வரும் நியாய விலைக் கடை ரேஷன் கடை முழு நேர நியாய விலைக் கடையாக மாற்றி கொடுக்கப்படும். ஓஜிஎல்லி ஒன்னப்ப கவுண்டநல்லி கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு மயான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும். குறிப்பிட்ட சாதிகளுக்கு மட்டும் தேவைப்படுது. சாதி பேரை கண்டிப்பாக சொல்ல விரும்பலை. நான் கட்டாயம் தேவைப்படுறவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். அதுக்கான வேலையை நாங்கள் செய்வோம். இவங்களுக்கு தாங்கிறதில்ல, எல்லாரோட தேவையும் பூர்த்தி செய்கிறோம். அதுக்காக தான். பிக்கிலி மலையூர் கோபாலசாமி கோயிலுக்கு 10,000 மீட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரப்படும். பனைகுளம் மாதேஸ்வரன் கோவில் 12 கிராம மக்களுக்கும் சொந்தமானது. இதில் சிறிதளவு நிலம் வனத்துறைக்கு சொந்தமாக உள்ளது. அவர்களின் அனுமதியுடன் சாலை வசதி ஏற்படுத்தி மேம்பாடு பணிகள் மேற்கொள்வதற்கு 12 கிராம மக்களுடன் சேர்ந்து முயற்சி செய்வோம். பள்ளிப்பட்டி பிக்கிலி பனைக்குளம் ஓஜிஎல்லி ஆகிய ஊராட்சிகளுக்கு முறையாக கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படும். பூகாநல்லி பாடி செக்கொடி வேளம்பட்டி பகுதியில் முறையாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படும். மல்லிக்குட்டை ஊராட்சிக்கு முறையான ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படும். மேலும் நிம்மாங்கரை ஏரி தூர்வாரி சீரமைப்போம். அதாவது நம்ம சட்டமன்றத்தில் இருக்கிற முக்கிய அடிப்படை பிரச்சனைகள் இதெல்லாமே கிட்டத்தட்ட 46 பிரச்சனைகளை நான் முறையாக அவங்களோட சொல்லியிருக்கேன். இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. கட்டாயம் இந்த பல பிரச்சனைகளை சரி செய்வோம். எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். எல்லாரும் வைரன் சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செஞ்சால் கட்டாயம் என்னால் இதெல்லாமே செய்ய முடியும். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எப்படா செய்ய முடியும்னு சொல்லி. நாமெல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம ஊரை வளர்ச்சி பாதையை கொண்டு போகலாம். எல்லாரும் வைரன் சின்னத்துக்கு வாக்களிங்க. நன்றி.